Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.7 ல first sum இந்த வீடியோல பார்க்கலாம். Which of the following sequence are in GP அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. GPயா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் ரேஷியோ இருக்கு இல்லையா, R is equal to T2/T1 அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு எல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அது GPல இருக்கு அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 3, 9, 27, 81 கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ R is equal to T2/T1 which is equal to T3/T2 which is equal to T4/T3. சரிங்களா, இது T1 வந்து 3, T2 வந்து 9, T3 வந்து 27 and T4 வந்து 81. இந்த 4 டேர்மையும் T1, T2, T3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் எழுதிக்கிறோம். இப்போ இந்த T2/T1 அப்படின்னா அது என்னது, R1 கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ R1 is equal to T2/T1, T2 என்னது 9 by T1 வந்து 3. ஸோ 9/3 which is equal to கேன்சல் பண்ணா 1 டைம், இது 3 டைம். ஸோ 3 வந்துருச்சு. சரிங்களா, அடுத்து R2 கண்டுபிடிக்கணும். R2னா என்னது, T3/T2. ஸோ T3/T2 அப்படின்னா 27/9. ஸோ வந்து 1 minus 9, 9 3s are 27. சரிங்களா, ஸோ 3 கிடைச்சிருக்கு. அடுத்து R3 கண்டுபிடிக்கணும். R3னா என்னது, T4 divided by T3. ஓகே, 81 divided by 27. 9 டேபிள்ல பார்த்துக்கலாம். இது வந்து 9 9s are 81, 9 3s are 27. திருப்பி இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. எல்லாமே 3ன்னு கிடைச்சிச்சு. ஸோ R1 is equal to R2 is equal to R3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எடுத்து எழுதிக்கோங்க, இது எல்லாமே 3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ therefore இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா என்னது, இட் இஸ் இன் GP அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4, 44, 444, 4444 அப்படின்னு 4 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் ஒரு 4 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கு. இது T1, இது T2, இது T3, இது T4. அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா, கிவன் வந்து எழுதிக்கிறோம். அடுத்து R1 கண்டுபிடிக்கணும். R1னா என்னது, T2/T1 அதாவது 4, அது 44/4 which is equal to கேன்சல் பண்ணலாம் 11. ஸோ 11. ஓகே, அடுத்து R2 is equal to T3/T2. இப்போ இதையும் கேன்சல் பண்றோம். 11 111. ஸோ 111/11 இப்பயே நாட் ஈக்குவல் தெரிஞ்சிச்சு. ஸோ R3 வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா R1 is not equal to R2, it is not in GP அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 0.5, 0.05, 0.005 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ கிவன் எழுதிக்கலாம். T1, T2, T3. சரிங்களா, அது T1 is equal to 0.5, T2 is equal to 0.05, T3 is equal to 0.005 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ R1 அப்படின்னா T2 divided by T1. ஸோ R1 is equal to T2 divided by T1, 0.05 divided by 0.5 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேல 2 இது இருக்கனால மேலேயும் கீழே 100ஆலே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். மேல எதால மல்டிபிள் பண்றோமோ அதே தான் கீழே டினாமினேட்டர்லயும் நம்ம பண்ணணும். ஸோ மேல 2 பாயிண்ட் அப்புறம் இருக்கனால 100ஆல பண்றேன். பண்ணும்போது 5/50. இங்க வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துடும், இன்னும் இங்க ஒரு 0 ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து 15 வந்திருக்கு. பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து 1 டைம், இது வந்து 10 டைம்ஸ். ஸோ 1/10 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து R2னா என்னது அப்படின்னா T3 divided by T2. அப்போ 0.005 divided by 0.05. இதுல 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 1000ஆல நான் மல்டிபிள் பண்றேன் மேலேயும் கீழேயும். பண்ணும்போது இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 0 மட்டும் ஆகும். 1 2 3. அப்போ வந்து இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 0 வருது. ஸோ 5 இந்த ஜீரோஸ் வந்து போயிடும். 1 2 3 போயிடுச்சு. ஸோ 5 மட்டும் தான் இருக்கும். ஸோ 5/50. இதையும் கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் and 10 டைம். இப்போ 1/10 கிடைச்சிருக்கு. அப்போ R1 is equal to R2 அப்படின்னு கிடைச்சனால இது வந்து GPல இருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ R1 is equal to R2 is equal to 1/10. therefore it is in GP. அடுத்து fourth subdivision பாருங்க, 1/3, 1/6, 1/12 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது T1, T2, T3. So T1 is equal to 1/3, T2 is equal to 1/6, T3 is equal to 1/12 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், R1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ R1 is equal to T2/T1 which is equal to 1/6/1/3.
இது இங்கிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுது. ஸோ 1/6 into 3/1 அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 1/2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்த R2 is equal to T3 divided by T2 which is equal to 1/12 divided by 1/6. இந்த டேர்ம் டிவிஷன் இருக்கிறது இங்கிட்டு வருமா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 1/12 into 6/1 அப்படின்னு இருக்கும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 டைம், வந்து 6 2s are 12. ஸோ 1/2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா R1 is equal to R2 இருக்கு. R1 is equal to R2, therefore it is in GP அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்த ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. 1, -5, -25, -125 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ இது T1, இது T2, இது T3, இது T4 அதான் இங்க எடுத்து எழுதிருக்கோம் given. So T1 is equal to 1, T2 is equal to -5, T3 is equal to 25 and T4 is equal to -125. Okay, இப்போ R1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 divided by T1. So R1 is equal to T2 divided by T1 which is equal to -5/1. அப்பனா என்ன வரும்? இங்க வந்து டினாமினேட்டர்ல 1 இருக்கு அப்படின்னா அது வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஸோ -5 அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்து என்னது? T3 divided by T2. R2 என்னதுன்னா T3 divided by T2. So T3 divided by T2 which is equal to 25/-5. இப்போ கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25. 1 டைம் இது வரும். சரியா? 5 டேபிள்ல வந்து 5 5s are 25. மைனஸ் இங்க இருக்கு. ஸோ -5 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ அடுத்ததையும் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம். T4 divided by T3. R3 என்னது? T4 divided by T3. சரிங்களா? அப்போ T4 divided by R3 is equal to T4 divided by T3 which is equal to -125 divided by 25 அப்படின்னு வரும். இதுவும் 25 டேபிள்ல 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ் வந்துடும். ஸோ -5 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? மூணு வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. So R1 is equal to R2 is equal to R3. It is in GP அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த 6th சப்டிவிஷன் பாருங்க. 120, 60, 30, 18 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கு. T1, T2, T3, T4 அதை given எழுதிக்கிறோம். So T1 is equal to 120, T2 is equal to 60, T3 is equal to 30 and T4 is equal to 18. இப்போ நம்ம R1, R2 கண்டுபிடிக்கும். இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ், இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து GPல இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் R1 அப்படின்னா T2 divided by T1, 60 divided by 120 அப்படின்னு போடணும். பாருங்க, R1 is equal to T2 divided by T1 which is equal to 60 by 120. இது என்ன டைம் வரும்? 10. இது வந்து 0. 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 அப்படின்னு வரும். அடுத்த R2 is equal to T3 divided by T2 which is equal to 30 by 60. ஸோ 0 கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது வந்து 2 டைம், 1/2 அப்படின்னு கிடைச்சு ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க T4. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். R3 is equal to T4 by T3 which is equal to 18 by 30. சரிங்களா? இப்போ பாருங்க, 2 டேபிள்ல இது 9 டைம், இது வந்து 15 டைம்ஸ், 3 3s are 9, 5 3s are 15. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 3/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம டேரக்டா போடக்கூடாது. எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அது வரையே நம்மளுக்கு வந்து R கண்டுபிடிக்கிறோம், R3 வரையே கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3/4 வந்துருச்சு. இது வந்து நாட் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இட் இஸ் நாட் இன் GP அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடலாம். அடுத்த 7th சப்டிவிஷன் பாருங்க. 16, 4, 1, 1/4. T1, T2, T3, T4 எடுத்து எழுதிக்கோங்க. T1 is equal to 16, T2 is equal to 4, T3 is equal to 1, T4 is equal to 1/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் R1 கண்டுபிடிக்கணும். அதாவது T2 divided by T1, 4 divided by 16. சரிங்களா? R1 is equal to T2 divided by T1 which is equal to 4/16. 1 4 is 4, 4 4s are 16, so 1/4. அடுத்து R2 is equal to T3 divided by T2. So 1/4, டைரக்டாவே 1/4 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அடுத்து இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் பண்ணிக்கலாம். R3 is equal to 1/4 divided by 1 அப்படின்னு வரும். So T3 is equal to T4 divided by, R3 is equal to T4 divided by T3 which is equal to T4 என்னது 1/4 divided by T3 வந்து 1. இது மேல வரும்போது into 1 ஆகும். ஸோ வந்து 1/4 into 1 அப்படின்னா 1/4. ஸோ மூணு வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ R1 is equal to R2 is equal to R3. It is in GP அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.